ஆமாமா. எனக்கு கூட கிரிக்கெட் பிடிக்காதுங்க. எல்லாம் காச வாங்கிட்டு விளையாடுறானுங்க. ஒரே சூதாட்டம். நான் அப்பவே சொன்னேங்க. இதுக்கு தான் கேட்கவே இல்ல. எல்லாம் கிளம்புங்க. போங்க. ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. போய் படுங்க போங்க. ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இந்த வீடியோ ஒரு சீக்வலா இருக்க போது நாங்கள் முன்னாடி போட்ட வீடியோக்கு. எஸ், நாங்கள் முன்னாடி 2013 நடந்த ஐபிஎல் ஸ்கேண்டல், சிஎஸ்கே vs ஆர்ஆர் ஸ்கேண்டல் வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்கள் வந்து டெலிவர் பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்து மக்கள் ஆகிய நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட சீக்வலா இந்த வீடியோ இருக்க போது. முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஐபிஎல்ல பேசிக்கா இந்த ஃபிக்சிங் நடக்குமா, ஆல்ரெடி மேட்ச் ஃபிக்சிங்ஸ் நடந்திருக்கா, ஐபிஎல் மட்டும் இல்லாம கிரிக்கெட்லயே நடந்திருக்கா மேட்ச் ஃபிக்சிங் அப்படிலாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ மாதிரி இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்க போது. அங்கங்க சில பெரிய பெரிய நேம்ஸ்லாம் வந்து நீங்க பாப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நல்ல ஒரு வீடியோவா தான் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, சிஎஸ்கே ஆர்ஆர் வந்து பேன் ஆகல, சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நாங்களுமே வந்து அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ, எஸ் 2 வருஷம்ன்றது சஸ்பென்ஷன் தான் இருந்தாங்க. அது பேன் கிடையாது. கம்ப்ளீட்டா போனாதான் அது பேன் நம்ம சொல்லணும். அண்ட் நாங்க இன்ஃபர்மேஷன் எடுத்தப்போ வந்து சோர்சஸ்ல பேன் தான் எல்லா இடத்துலயும் இருந்ததுனால நாங்க பேன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம். மன்னிக்கவும். ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்க 2 வருஷம். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, இந்த பெட்டிங் எல்லாம் வந்து அப்ப பண்ணி மாட்டிட்டாங்களே, நம்ம இப்போ ட்ரீம் 11 விளையாடுறோம், 1x மாதிரி பெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மேட்ச் இந்த மேட்ச் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் மட்டும் இல்லீகல் கிடையாதா, இதெல்லாம் வந்து பேன் பண்ண மாட்டாங்களா அப்படி இப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்க ப்ரீவியஸா சொல்லியிருந்தோம். திரும்ப ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறோம். இப்போ நடக்கிறது வந்து ஆன்லைன் பெட்டிங். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் பெட்டிங் நடக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லால வந்து பெட்டிங் ஆன் த டேபிள், பிசிக்கலா இன் பர்சனா நீங்க பெட்டிங் பண்றதுதான் வந்து இல்லீகல்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது அது போட்டிருந்தாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல பண்றதுனால அது ஒரு கிரே ஏரியால இருக்கு. அது கரெக்ட்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அது பண்ணக்கூடாதுன்னு இல்ல, பண்ணலான்னு அங்க யாருமே சொல்லல. சோ அதனால அந்த கிரே ஏரியால வந்து எல்லாம் சேஃபா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஃபேண்டசி லெவல்னு வரும்போது அவங்க கிளியரா வந்து அந்த கோர்ட்ல சமன் போடும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இட்ஸ் நாட் அ கேம் ஆஃப் சான்சஸ், இட்ஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில்ன்ற மாதிரி. உங்க திறமையை வச்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம செலக்ட் பண்றோமா. நல்ல நகைச்சுவை. சோ இதனால வந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு கிரே ஏரியால டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரீம் லெவன்னா நம்ம பார்த்தோம், இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியே வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இது இருந்தாங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்க சேஃபா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க அங்கங்க. அண்ட் கம்ப்ளீட்டா இது வந்து இல்லீகல்னு எங்கேயுமே சொல்லல. ஓகேங்களா? இது கிளியரா? நம்ம போன வீடியோல ஸ்பாட் பிக்சிங்கும் மேட்ச் பிக்சிங்கும் ஒன்று டிஃபரன்ஸ் பார்த்தோம். இருந்தாலும் ஒரு முறை இந்த வீடியோலையும் ஷார்ட்டா பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, மேட்ச் பிக்சிங்கிறது பேர்ல இருக்கிற மாதிரி மேட்சை ஃபிக்ஸ் பண்றது. சரிங்களா? ஒரு புக்கி வந்து அப்ரோச் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ், ஒரு டீம் இப்போ 2 டீம் ஆடுறாங்கன்னா மெஜாரிட்டி பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணி ஒரு மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை மாற்றக்கூடியதான் மேட்ச் பிக்சிங். இதுல நிறைய பிளேயர்ஸோட கோஆர்டினேஷன் வேணும். இதுவே ஸ்பாட் பிக்சிங்கிறது அந்த அளவுக்குலாம் இல்ல. ஒரு 2 பேரை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க புக்கியை, அவங்களை அப்ரோச் பண்ணி இந்த பால்ல இந்த வைடு போடு, இல்ல இந்த பால்ல இந்த நோ பால் போடு, இல்லைன்னா இந்த ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் மேல கன்சிடர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்பாட், ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல ஒரு பர்டிகுலர் ஓவரை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது பேர் ஸ்பாட் பிக்சிங். இதுல ஒரு 2 பேரை வந்து டார்கெட் பண்ணா போறோம். அதனால ஸ்பாட் பிக்சிங் கிரிக்கெட்ல காமன், மேட்ச் பிக்சிங் கிரிக்கெட்ல வந்து கொஞ்சம் அன்காமன் அப்படின்னு போன வீடியோல பாத்துருந்தோம். அதே மாதிரிதான் இந்த வீடியோல பழைய இன்சிடென்ட்ஸ், நம்ம ஐபிஎல் பத்தி பார்த்தோம். ஓகே, பழைய இன்சிடென்ட்ஸ் எங்கெல்லாம் மேட்ச் கிரிக்கெட்ல வந்து ஸ்பாட் பிக்சிங் நடந்திருக்கு, கிரிக்கெட்ல வந்து மேட்ச் பிக்சிங் நடந்திருக்குன்றது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேட்ச் பிக்சிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ மேட்ச் பிக்சிங் கிரிக்கெட்ல நிறைய தடவை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு தடவை தான் வந்து அது ஒரு பப்ளிக்கலா போய் பயங்கர அலிகேஷன்ஸா போன ஒரு விஷயம். அந்த ஒரு இன்சிடென்ட் 2000s நடந்த ஒரு இன்சிடென்ட். ஹான்சி குரோனியே அப்படின்ட்டு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கு அடிச்ச ஒரே ஒரு ஐசிசி டிராஃபியை கேப்டன் பண்ண அந்த சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் அவர் தான், ஹான்சி குரோனியே. ஸோ அவரு மேட்ச் பிக்சிங்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. மேட்ச் பிக்சிங் மட்டும் இல்லாம ஒரு ஸ்பாட் பிக்சிங் அந்த டைம்ல ஈடுபட்டார் அப்படின்ட்டு பயங்கர ஸ்பெகுலேஷன்ஸ் போச்சு. ஸ்பெகுலேஷன்ஸ் மட்டும் இல்லாம அவர் அக்செப்டும் பண்ணார். அதான் இங்க மேட்ரு. இங்க நம்ம ஐபிஎல் பார்த்தோம், பிளேயர்லாம் அக்செப்ட் பண்ணல, பிளேயர்லாம் வந்து பேன் இனிஷியலா பேன் பண்ணியிருந்தாலும் அப்புறம் வந்து they are not proven guilty வந்து வெளியே விட்டாங்கல்ல. இங்க அப்படிலாம் கிடையாது. ஹான்சி குரோனியே வெளியே வந்து ஆமாங்க நான் தப்பு பண்ணிருக்கேன், நான் காசு வாங்கியிருக்கேன், ஐ எம் மிஸ்டேக்கன், ஐம் சாரி அப்படின்ட்டு வந்து ஒத்துக்கொண்ட ஒரு பிளேயர் அவரு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் பிக்சிங் இன்சிடென்ட் பாத்துடலாம். சோ ஹான்சி குரோனியே என்ன பண்றாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து early 2000s ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அதான் வந்து கேப் டவுன்ல ஐ திங்க் அது 3rd டெஸ்ட் மேட்சோ 5th டெஸ்ட் மேட்ச், அது லாஸ்ட் மேட்ச் ஆஃப் தட் சீரிஸ். அந்த சீரிஸ்ல வந்து ஆல்ரெடி 2-0 தோத்துருந்தாங்க இங்கிலாந்து. சோ இது போய்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் சீரிஸ் டன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டேல சவுத் ஆப்பிரிக்கா 270 for 9 இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 நாள் தொடர்ந்து மழை. ஸோ 4 நாள் வரைக்கும் ஃபுல் மழை பெஞ்சிருச்சு. டே 5 இருக்கு, இந்த மேட்ச் டால தானே முடிய போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஹான்சி குரோனியே ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் தான் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இன்னிங்ஸை டிக்ளேர் பண்றாரு. சரி ஓகே ஃபைன், ரிசல்ட்ஸ்க்காக ஆட போறாங்க, ஆனாலும் அப்படிலாம் 3 செஷன் இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நாசர் ஹுசைன், அதாவது இங்கிலாந்து கேப்டன் நாசர் ஹுசைனும் மேட்ச் டிக்ளேர் பண்றாரு இன்னிங்ஸை. என்னடா அவரும் டிக்ளேர் பண்றாரு, சரி 2 இன்னிங்ஸ் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஹான்சி குரோனியே திரும்ப அவர் 3rd இன்னிங்ஸ் டிக்ளேர் பண்றாரு.
இது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கு. பட் அவங்க என்ன யோசிச்சாங்க அந்த டைம்ல, ஓகே ரிசல்ட்டுக்காக ஆடுறாங்க போல. ஸோ டெஸ்ட் மேட்ச்ல இது கவுண்டி கிரிக்கெட்லாம் இப்போ காமன் தான். நீங்க இங்கிலாந்து கவுண்டி எல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அந்த டைம்ல இப்பவுமே அது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டிக்ளேர் பண்றதுன்றது ரிஸ்க் எடுப்பாங்க. ஆமா ரிஸ்க் எடுப்பாங்க. வின்னிங் சான்ஸ்க்கு எடுப்பாங்க. வின்னிங் சான்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் இன்னிங்ஸ் டிக்ளேர் பண்றாங்க. இங்கிலாந்து வந்து 5th இன்னிங்ஸ்ல ஆட வராங்க. அந்த டார்கெட் ஏதோ 270 ஏதோ இருக்கு, 90 ஓவர்ஸ் சேஸ் பண்ணும் அப்படின்றப்போ இங்கிலாந்து சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு நல்ல விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாலும் கடைசியில் அந்த மாதிரி சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. செம்ம ஹிஸ்டாரிக் விக்டரி. வந்து ஒரு கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியிலே ஒரு செம்ம சேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே ஹிஸ்டரிலாம் எழுதியாச்சு, ஃபைன் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்லடி சூப்பரா இல்ல அப்படின்ட்டு அப்பதான் அடுத்து வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து ஆன்சி குரோனியா ஒரு புக்கிக்கு வச்ச ப்ராமிஸ் அப்படின்ட்டு. ஓகே என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, இந்த மேட்ச் முன்னாடிக்கு ஆன்சி குரோனியா புக்கி எல்லாம் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க சரிங்களா. சோ நம்ம அது ஒவ்வொன்னா வரும். 96 இருந்து ஆரம்பிக்குது. பட் இந்த 2000ல ஒரு புக்கி என்ன பண்ணிருக்காருன்னா ஆன்சி குரோனியோட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. சோ இந்த மேட்ச் ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உனக்கு 50,000 ரேண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்ட் தரேன். அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஒரு காஸ்டான லெதர் ஜாக்கெட் தரேன் அப்படின்னு அந்த புக்கி சொல்ல போய் இது என்ன பெரிய விஷயமா நான் பண்றேன் அப்படின்றப்போ இவர் இன்னிங்ஸ் டிக்ளேர் பண்றாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்ப இவர் இன்னிங்ஸ் டிக்ளேர் பண்ண மட்டும் பத்தாது, நாசர் ஹுசைன் போய் பண்ணும்ல. அப்ப இவர் நாசர் ஹுசைன் போய் அப்ரோச் பண்றாரு சரிங்களா. நாசர் ஹுசைன் சைட்ல இருந்து ஸ்டோரி என்னன்னா, இவர் மார்னிங் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் என்ன வந்து இன்னொரு இங்கிலாந்து பேர் ஐ திங்க் அலெக்ஸ் ஸ்டூவர்ட் நினைக்கிறேன். அலெக்ஸ் ஸ்டூவர்ட் வந்து என்கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரி ஹான்சியஸ் ஜஸ்ட் ஆஸ்க்ஸ் us to declare he wants a fair game, he wants a result அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் எனக்கு அந்த டைம்ல ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா லைக் 5th இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றது கஷ்டம். ஆல்ரெடி நாங்க 2-0 டவுன்ல இருக்கோம். why would we want to lose a match அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் தென் we went and took a look into the pitch வந்து அண்டர் கவர்ஸ்ல இருக்கும், ஸ்டார்டிங் ஆடுறது கஷ்டமா இருக்கும், 5th டே வேற அப்படின்றப்போ நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். ஆனா அந்த பிச்சை பார்க்கும்போது ஸ்பைசினஸ் அவ்வளோ இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ டிசைடட் வை நாட், ஓகே கிவ் இட் அ சான்ஸ், ஓகே ஐ ட்ரஸ்ட் இன் மை டீம்மேட்ஸ், ஐ கேன் வின் திஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவுண்டி கிரிக்கெட் அது நார்மல் தான் அந்த டைம்ல. ஸோ ஆன்சி குரோனியாவுக்கும் தெரியும் அண்ட் இவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர் இருந்தாலும் அவருக்கும் தெரியும், நாசர் ஹுசைனுக்கும் தெரியும். ஸோ அவர் நாசர் ஹுசைன் டிக்ளேர் பண்றது இந்த ரீசனுக்காக சரிங்களா. ஸோ இந்த மேட்ச் நடக்குது, ரிசல்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதனால ஆன்சி குரோனியாக்கு காசும் வருது, அந்த லெதர் ஜாக்கெட்டும் வருது. இது வந்து அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பாட் ஃபிக்சிங் இன்வெஸ்டிகேஷன்ல மாட்டும் போது இந்த மேட்ச் ஃபிக்சிங் இன்சிடென்ட் அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் அப்போ பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய டிஸ்கிரேஸ் இன் கிரிக்கெட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. ஆன்சி குரோனியா மாதிரி ஒரு பிளேயர் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்ட்டு. சரி ஓகே இந்த மேட்ச் ஃபிக்சிங் இதுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் தான் நடந்துச்சு, ரெக்கார்டடா ஆன் பேப்பர். இது தவிர அவர் எப்போ மாட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாக்பூர் மேட்ச் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த இங்கிலாந்து சீரிஸ் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து அப்படியே அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் மந்தே வந்து ஒரு 5 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் ஆடுறாங்க. அதுல 5th ஓடிஐல வந்து டிசைடரான மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் ஆன்சி குரோனியா ஹெர்ஷல் கிப்ஸுக்கும் ஹென்ரி வில்லியம்ஸ்க்கும் உள்ள வந்து இன்வால்வ் பண்றாரு. சோ வந்து இவர் மட்டும் ஆன்சி குரோனியா மேட்ச்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்பாட் ஃபிக்சிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல அவர் ஹெர்ஷல் கிப்ஸ் இன்வால்வ் பண்றாரு. கிப்ஸ் போய் சொல்றா நீ 20 ரன்ஸ்குள்ள அவுட் ஆயிடு, 20 ரன்ஸ்குள்ள அவுட் ஆயிடு உனக்கு இவ்வளவு காசு வாங்கி தரேன் அப்படின்றாரு. அண்ட் ஹென்ரி வில்லியம்ஸ் போயிட்டு நீ 10 ஓவர்ல 50 ரன்ஸ்க்கு மேல கொடு. இது ரெண்டும் வந்து புக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன். இது ஆன்சி குரோனியா ஒரு டீம் மேட்ச்ல பாஸ் பண்றாரு சரிங்களா. இப்போ ஹெர்ஷல் கிப்ஸும் ஹென்ரி வில்லியம்ஸ் வந்து பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ணல. ஏன்னா ஹெர்ஷல் கிப்ஸ் வந்து அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல் பண்ணிருக்காரு, டெஸ்டிஃபை பண்ணிருக்காரு கோர்ட்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட வந்து கேப்டன் வந்து சொன்னாருங்க, நான் அந்த டைம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் ஓரளவுக்கு புதுசு, எனக்கு இது ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா கேப்டன் இப்படி ஆட சொல்றாரு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், நேஷனுக்கு இப்படி அவுட் ஆனோம் அப்படின்னு இருக்கிறப்போ நான் வந்து 75 ரன்ஸ் அந்த மேட்ச் அடிச்சிருவாரு ஹெர்ஷல் கிப்ஸ் சரிங்களா. ஹென்ரி வில்லியம்ஸ் என்ன ஆயிடும், 50 ரன் கொடுத்தாரா 10 ஓவர்னு கேட்டீங்கன்னா அவரும் கொடுக்கல. 2வது ஓவர் போடும்போதே அவருக்கு கை உடஞ்சிச்சு, ஷோல்டர் இன்ஜுரி வெளியே போயிடுவாரு. சோ அந்த இடத்துல புக்கிக்கு பெரிய லாஸ். அவங்க கொடுத்த 2 இன்சிடென்ட்டுமே அவங்க பண்ணல. சோ இதுக்கு அகைன்ஸ்டா டெஸ்டிஃபை பண்றப்பதான் கிப்ஸ் சொல்லிருப்பாரு இந்த இன்சிடென்ட், நான் வந்து 75 ரன்ஸ் என்னால அடிக்க முடிஞ்சது நான் அடிச்சேன், irrespective of what Crony did அவர் சொன்னாரு. பட் இருந்தாலும் கேப்டனா கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அடிக்க போனோம்னு சொன்னா ஓகே அவுட் ஆயிடுன்னு ஒருத்தர் சொன்னா எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் பண்ணல அப்படின்னாரு. அதே மாதிரி ஹென்ரி வில்லியம்ஸும் சொல்றாரு, எனக்கு ஷோல்டர்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு ஏதோ தப்பு பண்றோம்னு ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு, நான் வேணும்ட்டே வந்து ஷோல்டர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடிச்சுட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. ஸோ இங்கதான் வந்து தலைவன் மாற்றம் சரிங்களா. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆன்சி குரோனியா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னார்ல, இப்போ வந்து ஒத்துக்கிறாரு. ஆமா நான் பண்ணேன். ஏன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து கிரிக்கெட் வெறியன், சின்ன வயசுல கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். சவுத் ஆப்பிரிக்கான்றது என் உயிர், ரெப்ரசென்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் கேப்டனிங் மை சைட் வாஸ் மை சைல்ட்ஹுட் ட்ரீம். ஐ டிட் இட் எஸ், பட் மோர் தேன் தட் மை greed for money, my passion for money, my passion for cricket is there, but my passion for money made me do all these stuff, and I'm very sorry for all the cricketing fans and all the South African fans. I did it and I'm sorry அப்படின்னு வந்து கோர்ட் முன்னாடி வீடியோ ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாரு அவரு. ஸோ இது வந்து சரி ஓகே சொல்லிட்டாருங்க, சும்மா சாக மாட்டேன், உன்னையும் சேர்த்து கோத்து விட்டு சாவேன் அப்படின்றப்போ அவர் மட்டும் ஒத்துக்கல. அவர் நிறைய பேர் இன்வால்வ் பண்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்வால்வ் பண்ண பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அசாருதீன் அப்படின்ற அந்த இந்தியன் கேப்டன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வெரி வெரி ஃபேமஸ் முகமது அசாருதீன் அவரு தாங்க அந்த புக்கியை வந்து இன்ட்ரோடியூஸே பண்ணார் 1996ல அப்படின்ட்டு சைடு வகை எடுத்து வார்த்தை வந்தா சரத்பாபு நினைச்சியாரா, அவர் தானே இந்த கதையோட மெயின் வில்லன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு.
சோ என்ன கதை அப்படின்னா, அசாருதீன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப வருஷமா இந்த புக்கீஸ், இந்த பெட்டிங், இந்த ஸ்பாட் பிக்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அண்ட் அவரு சஞ்சய்ன்ற ஒரு புக்கிய ஆன்சி குரோனியாக்கு 1996 இன்வால்வ் பண்றாருன்றத குரோனியா சொல்றாரு. இது போயிட்டு இருக்கிற இதே சமயத்துல நிறைய மேட்சஸ் 1996 நிறைய மேட்சஸ் வந்து பிக்சிங் பண்றாங்க, ஸ்பாட் பிக்சிங் பண்றாங்க, மேட்ச் பிக்சிங் இது ஒண்ணுதான் வந்து வெளியே வந்துச்சு. நிறைய மேட்ச் பிக்சிங்கும் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த அசாருதீன் அப்ப கேப்டன், அசாருதீன் கேப்டன், ஆன்சி குரோனியா கேப்டன், யூ நோ இட். ஓகே, அப்படி இருக்கிறப்போ 2 கேப்டனையும் கையில இருக்காங்கன்னு புக் நிறைய விளையாடி இருக்காங்க. அந்த டைம்ல நிறைய தெரிய வருது. பட் இது எல்லாமே வந்து ப்ரூஃப்ஸா ஃபியூச்சர்ல வந்து ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோமே. பட் இது எல்லாமே வந்து அலிகேஷன்ஸ் தான் வைக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இது போயிட்டு இருக்கிற இதே சமயத்துல ஸ்பாட் பிக்சிங்ல வெறும் அசாருதீன் மட்டும் தான் மாட்டினாரு அப்படின்னு அசாருதீன் அந்த சைட்ல இது பண்றப்போ, அசாருதீன் மட்டும் இல்ல, அஜய் ஜடேஜா, கபில் தேவ்லாம் அது பண்ணிருக்காருங்க அப்படின்ட்டுலாம் சொல்ற அளவுக்கு கபில் தேவ் பேரும் 2000 அடி வாங்குது. நீங்க நல்லா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், கபில் தேவ் வந்து அழுவாரு ஒரு இன்டர்வியூல, ஐ நெவர் டன் இட், வை வுட் ஐ பிட்ரே மை கண்ட்ரி, ஐ நெவர் டன் இட் அப்படின்னு அழுவாரு. சோ இதெல்லாம் இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அஜய் ஜடேஜா பேன் பண்றாங்க, கபில் தேவ் வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்றாங்க கிரிக்கெட்ல இருந்து. அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல கபில் தேவ் ரிட்டையர் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய டிஸ்கிரேஸ். 1983 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டன் அவரு இதை பண்ணிருக்காருன்னு தெரிய வரப்போ பயங்கரமா வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போகுது, பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு டிஸ்கிரேஸுங்க, வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு டிஸ்கிரேஸ் தான், பட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இன்னுமே டிஸ்கிரேஸ். ஏன்னா வந்து கிரிக்கெட்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல, 83 வேர்ல்டு கப் அப்புறம் இங்க தான் வச்சு பார்க்க மாட்டாங்க, அப்படி இங்க வச்சு பார்ப்பாங்க, கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு பார்ப்பாங்க கிரிக்கெட்டர்ஸ்லாம். அந்த மாதிரிலாம் பயங்கரமான ஒரு அலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது எதுவுமே ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான எவிடன்சஸ் இல்ல. சோ இது இங்கே முடியுது. சோ 2000s நடந்த இன்சிடென்ட் ஆன்சி குரோனியாவை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆன்சி குரோனியா தூக்கி ஜெயில போடுறாங்க, அவர் வந்து பெயில்ல வெளியே வராரு. அன்பார்ச்சுனேட்லி 2002ல அவர் வந்து செத்தும் போறாரு. ஒரு ஃபிளைட் கிராஷ்ல வந்து இஸ் டைடு. அது நிறைய பேர் வந்து ஒரு கான்ஸ்பிரசி, அவங்க வந்து வேணும்ட்டே ஆளை வச்சு கொண்டுட்டாங்கன்ற அளவுக்கு போற அளவுக்கு கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் தி திங் இஸ் ஆன்சி குரோனியா டைட் ஆஸ் அ நேஷன்ஸ் பிட்ரேயர் அப்படின்னு தான் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. அண்ட் நேஷன்ஸ் மட்டும் இல்ல, கிரிக்கெட் பிட்ரேயருமே அவர் வந்து சொல்றாங்க, எனக்கு கிரிக்கெட்டை வந்து அவர் பறி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அந்த இன்சிடென்ட் இதுதான். அண்ட் நான் சொன்ன மாதிரி அசாருதீன், அஜய் ஜடேஜா, கபில் தேவ் இவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லாதனால இவங்களோட பேன்ஸ் அந்த டெம்பரரி சஸ்பென்ஷனும் வந்து ரிவோக் பண்ணப்படுது. அண்ட் தேர் ஆல்சோ ப்ரூவன் நாட் கில்ட்டி. சரி, ஓகே, இதுதான் வந்து ஏர்லி 2000s நடந்த ஒரு ஸ்பாட் ஃபிக்சிங் மேட்ச் ஃபிக்சிங் இன்சிடென்ட். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2010ல ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஸ்பாட் ஃபிக்சிங் இன்சிடென்ட். எஸ், நன் அதர் தென் முகமது ஆமீர், முகமது ஆசிஃப், சல்மான் பட் உடைய அந்த நோ பால் ஸ்கேண்டல். அது வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க், அகைன் ஒரு டிஸ்கிரேஸ் ஃபார் வேர்ல்ட் கிரிக்கெட்னே சொல்லலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2010ல பாகிஸ்தான் டூர் ஆஃப் இங்கிலாந்து, பாகிஸ்தான் வந்து இங்கிலாந்துக்கு போறாங்க. அந்த டைம்ல 2 பர்டிகுலர் பிளேயர், 2 யங்ஸ்டர்ஸ், அந்த டைம்ல 19 இயர்ஸ் அண்ட் 18 இயர்ஸ் தான் ஆகுது, முகமது ஆசிஃப் அண்ட் முகமது ஆமீர். அவங்க 2 பேரும் பயங்கரமா ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் நோ பால் போடுறாங்க. அந்த நோ பால்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் கூட அப்படி போட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு எரரு. அது வந்து தவறு கிடையாதுடா, புக்கியோட பவர்டா அப்படின்ற மாதிரி ஒரு நோபால். சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நோபால் போடுறாங்க இல்லையா, பயங்கரமான நோபால் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இது டெஸ்ட் மேட்ச், அதனால பெருசா யாரும் பேசல. சரிங்களா, ODI T20 தான் பேசியிருப்பாங்க, டெஸ்ட் மேட்ச்னால பெருசா பேசல. ஆனா பேசுறாங்க, எங்கன்னா மீடியால பேசுறாங்க. மீடியா வந்து இது எடுத்து வந்து சொல்றாங்க, ஓகே ஃபைனலி வி காட் த ப்ரூஃப் அண்ட் வி காட் எவ்ரிதிங் டு அரெஸ்ட் தீஸ் 2 players அப்படின்றாங்க. என்னடா ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருந்திருக்கு. ஒரு புக்கி, ஐ திங்க் அவர் ஒரு இந்தியன் புக்கி தான் நினைக்கிறேன், ஒரு இந்தியன் புக்கி போயிட்டு சல்மான் பட்டியும் முகமது ஆசிஃப், முகமது அமீர்ட்டையும் பேசுற மாதிரி, இந்த ஓவர்ல இந்த மாதிரி நோபால் போட்டா இவ்வளவு காசு தரேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு டீலிங் போற மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்கு. அதுல சல்மான் பட்டோட ஃபேஸ் நல்லா கிளியராகவே தெரியுது. சல்மான் பட்னு தெரிய வருது. அண்ட் அந்த வீடியோ பொறுத்து அதுக்கு அடுத்து அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இந்த 3 பிளேயர்ஸையும், சல்மான் பட், முகமது ஆசிஃப், முகமது அமீர் 3 பேரை பேன் பண்றாங்க. அண்ட் அவங்களை கோர்ட்ல வச்சு டெஸ்டிஃபை பண்ணும்போது அவங்க அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க இனிஷியலா, ஆமாங்க நாங்க வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எவிடன்சஸ் கிளியர் அகைன்ஸ்ட் ஹிம். சரிங்களா, சோ என்ன நடந்திருக்குன்னா, இதேதான் புக்கியை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க, இந்த ஓவர்ல இந்த பால்ல நோ பால் போர்டு, உனக்கு இவ்வளவு காசு தரேன் அப்படின்னு சல்மான் பட் பேசும்போது எந்த 2 பிளேயர் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சல்மான் பட் சொல்லியிருக்காரு, சீனியர் பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, நான் கேப்டன் தான், நான் சொன்னாலும் சீனியர் பிளேயர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க புதுசா, அந்த 2 யங்ஸ்டர்ஸ் கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பா ஒத்துப்பாங்க, காசு டப்பு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இது அப்ரோச் பண்ணும்போது தான் முகமது அமீர், முகமது ஆசிஃபா அவங்க ஒரு ஸ்கேப் போட்டா யூஸ் பண்றாங்க. அந்த காசுப்பட்டு அவங்களும் வந்து நோபால் போடுறாங்க. பட் அகைன் இந்த இன்சிடென்ட்டுமே ஓவர் த கோர்ஸ் அவங்க ஸ்டார்டிங்ல வந்து ஆமா இல்லன்னு ஒரு நெகோசியேஷன் பேட்டில் போனாலும் ஓவர் த எண்ட் வந்து அவங்க கிரிக்கெட்ல இருந்து பேன் பண்றாங்க. பேன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இவ்வளோ 8 இயர்ஸ் பேனோ 7 இயர்ஸ் பேனோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முகமது அமீர் வந்து ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாரு, அவர் விளையாடிட்டு இருந்தாரு, இப்பவுமே விளையாடிட்டு தான் இருக்காரு, நமக்கு தெரியும். ஆமா, சல்மான் பட்டுக்கு லைஃப் டைம் பேன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து சீஃப் கேப்டன், அவர் தான் கேப்டன், அவர் சொல்லி தான் பண்றாங்க அப்படின்ட்டு. மீதி 2 பிளேயர்ஸ்க்கு ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேன் தராங்க. முகமது ஆசிஃப்க்கும் ஒரு பர்டிகுலர் பேன், முகமது அமீருக்கும் 10 இயர்ஸ் பேன் தராங்க. அந்த பேன் முடிச்சு இப்போ ரீசெண்டா அவங்களுக்கே தெரியும், முகமது அமீர்லாம் விளையாடி தான் இருக்காரு, PSL ஆடுறாரு, நிறைய லீக்ஸ் ஆடுறாரு. இப்போ இந்தியன் பிரீமியர் லீக்ல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப் வாங்க போறாரு 25-26 அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் அகைன் ஒரு பிளாக் மார்க். பட் அட்லீஸ்ட் இங்கேயுமே பிளேயர்ஸ் ஒத்துக்கிறாங்க, சல்மான் மட்டும் ஒத்துக்கிட்டு அவருக்கு வந்து பேன் கிடைச்சிச்சு. அண்ட் இந்த 2 பிளேயருமே வந்து சின்ன பசங்க அப்படின்றதுனால பெரிய பேன் கொடுக்கல, பட் அட்லீஸ்ட் தே அக்செப்டட். ஸோ இதான் வந்து
அவங்க வந்து அந்த தப்புக்கு யூஸ் பண்ண ஒரு பப்பட்ஸா தான் இருந்திருக்காங்க. தப்புக்கு தூண்டினவர் வந்து சல்மான் பட்னால அவருக்கு ஒரு லைஃப் டைம் பேன் குடுத்துட்டாங்க. ஆமா. இதான் வந்து பாகிஸ்தான் இங்கிலாந்து நடந்த நோ பால் இன்சிடென்ட். இதை தவிர நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் எதுவுமே வந்து பெருசா ப்ராப்பரா ப்ரூஃப் இல்ல. நம்ம ஐபிஎல் ஸ்கேண்டல் சொன்ன மாதிரி தான். ப்ரூஃப் இல்ல, நிறைய ப்ரூவ் பண்ணலன்றதுனால அதை பத்தி பேசுறதுலாம் வேஸ்ட். பட் மெஜாரிட்டியா கிரிக்கெட்டை ஆட்டின சில விஷயங்கள்லாம் அது இதுதான். சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம முன்னாடி நடந்த மேட்ச் பிக்சிங் அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மத்த கண்ட்ரீஸ்ல எப்படி நடந்துச்சு, ஸ்பாட் பிக்சிங்கும் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இப்ப இருக்கிற கரண்ட் எரால ஐபிஎல்லா இருக்கட்டும், கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், மேட்ச் பிக்சிங்ன்ற ஒரு விஷயம் நடத்த முடியுமா, பிக்சிங்கே பேசிக்கா பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. என்னதான் வந்து பிளேயர்ஸ் வச்சு, அம்பையர்ஸ் வச்சு, புக்கீஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து பிக்சிங் பார்த்திருப்போம். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு கல்பிரிட் ஒருத்தர் இருக்காரு. எஸ், பிராட்காஸ்டர்ஸ். இவங்க வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். பிராட்காஸ்டர்ஸ் நினைச்சா இந்த டிசிஷன் கொடுக்கலாமா வேணான்ற அளவுக்கு அந்த வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஆர்எஸ் எல்லாம் பாக்குறோம்ல மேட்ச்ல, அந்த டிஆர்எஸ் டிசிஷன் கொடுக்கறது வந்து தேர்ட் அம்பையரா இருந்தாலும் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே காமிக்கிறது பாத்தீங்கன்னா பிராட்காஸ்டர்ஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. இப்போ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப பாலிங்க குத்தி ஸ்டெம்ப்ல தான் அடிக்குமா அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கட்டும், அந்த ஃபுட்டேஜஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பிராட்காஸ்டிங் கம்பெனிஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க நினைச்சா இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். அது பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கேயுமே ப்ரூஃப்ஸ் வரல. ஆனா சில மிஸ்டேக்ஸ் அங்கங்க நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக்ஸை நாங்க வந்து சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா பிஎஸ்எல்ல வந்து ஒரு பால் ட்ராக்கிங் சிஸ்டம் அந்த டிஆர்எஸ்ல வந்து கரெக்டா பால் வந்து டேர்ன் ஆகி இன்டு த பேட்ச் தான் வரும் அந்த பால். ஆனா வந்து அப்படியே டிவியேட் ஆகி ஸ்பின் ஆகி பால் வேற இடத்துக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நீ டெக்னாலஜிக்கல் மிஸ்டேக்டா அப்படின்னு சொல்லலாம். இது ஹாக்கை பண்ற மிஸ்டேக், அது என்னடா பண்ண முடியும், பால் ட்ராக்கிங் கூட மிஸ்டேக் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு தான் முன்னாடி நடந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டணும். 2011ல இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது வெஸ்ட் இண்டீஸ்ல. அப்போ தோனியை வந்து ஒரு பால் அவுட் கொடுத்துறாங்க ஃபிடல் எட்வர்ட்ஸ் ஓவர்ல. அந்த ஓவர் தோனி ஆல்மோஸ்ட் வெளியே போயிடுறாரு. அப்ப இருந்த அம்பையர் வந்து வெயிட் பண்ணுப்பா, அப்படி போவாத, நோ பால் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இது நோ பால் கிடையாது அப்படின்னு தேர்ட் அம்பையர் சொல்றாங்க. அப்போ ஓகே, தோனி வெளியே போயிட்டாரு. ஆனா அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வெளியே வருது. என்னடானா ஃபிடல் எட்வர்ட்ஸ் ஆக்சுவலி ஓவர் ஸ்டெப் பண்ணிருக்காரு. என்னடா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தேர்ட் அம்பையர் வந்து தப்பா கொடுத்துறாரு அப்படின்னு தேர்ட் அம்பையரும் தப்பா கொடுக்கல. நீங்க என்னடா சொல்ற, ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள். பிராட்காஸ்டிங் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபிடல் எட்வர்ட்ஸோட முன்னாடி பாலோட ரீப்ளேவை எடுத்து தேர்ட் அம்பையர்ட்ட காட்டிருக்காங்க. ஆனா அந்த ரீப்ளேவை பார்த்துட்டு ஃபுட் வந்து கிரீஸ்க்கு உள்ளதான் இருக்கு, நோ பால் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பையரும் டெசிஷன் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபிடல் எட்வர்ட்ஸ் அந்த பால் ஓவர் ஸ்டெப் பண்ணிருக்காங்க. பட் பிராட்காஸ்டிங் கம்பெனி அந்த ஃபுட்டேஜை தேர்ட் அம்பையர்ட்ட காட்டல. இது வந்து ஒரு ஹியூமன் எரர் தானே நீங்க சொல்லலாம். பட் இப்படி ஒரு ஹியூமன் எரர் ஒரு மேட்சே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்றப்ப அது மேட்ச் பிக்சிங் இல்லாம அது என்னது? அது பிக்சிங்ன்ற வேர்டு வேணா தப்பா இருக்கலாம், சரிங்களா? ஆனா இது ஒரு பிராட்காஸ்டிங் கம்பெனி நினைச்சா பண்ண முடியும். சரி, இது ஒரு ரிசல்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்போ இது நோட் பண்ணணும். இது ஒரு வாட்டி நடந்தா பரவாயில்ல, திரும்ப திரும்ப நடந்திருக்கு. மீண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி எங்க ரொம்ப பேசப்படுற ஐபிஎல்ல நடந்திருக்குங்க. 2018ல எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல உமேஷ் யாதவ் பேட்டிங்ல இருந்திருக்காருங்க. அப்ப வந்து பும்ரா போட்ட ஒரு பால் உமேஷ் யாதவ் வந்து எல்பிடபிள்யூ நினைக்கிறேன் அவுட் ஆயிடுவாரு. அவுட் ஆயிட்டு போகும்போது அம்பையர் அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க, நோ பால் செக் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் தேர்ட் அம்பையருக்கு காட்டுவாங்க. அதே ஃபுட்டேஜ் நம்மளுக்கும் காட்டுவாங்க. அதுல காட்டும்போது பும்ராவோட கிரீஸ் வந்து நல்லா உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு, உமேஷ் யாதவ் போயிருவாரு. இது வந்து மேட்சை வந்து மாத்திச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தல. ஏன்னா அப்ப அந்த டைம்ல 12 பால் 77 வின் இருக்கும் ஆர்சிபி, சரிங்களா? அதனால வந்து மேட்ச் பெருசா மாத்தல, பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா அப்போ ஒரு காமெடியான ஒரு இன்சிடென்ட், காமெடின்னு இல்ல, சோசியல் மீடியால ட்ரெண்டான ஒரு விஷயம். நோ பால் காட்டினாங்கன்னு சொன்னல பும்ராவோடு, அந்த டைம்ல காட்டும் போது தான் நான் ஸ்ட்ரைக் எண்ட்ல இருந்த பேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ். எது பால் மாத்தி மாத்தி மூணு பேரு உமேஷ்ன்ற மாதிரி. ஆனா அங்க அவுட் ஆன பால் கரெக்டா காட்டாம வேற பால் வந்து காமிச்சிரும், முன்னாடி பால காட்டியிருந்தாங்க. சோ அந்த பாலுமே அது நோ பாலான்றது நமக்கு தெரியல. அந்த பால் நோ பாலான்றது நமக்கு தெரியல. ஆனா பிராட்காஸ்டிங் கம்பெனி அம்பையருக்கு தேர்ட் அம்பையர் காட்டின ஃபுட்டேஜ் முன்னாடி பாலோட ஃபுட்டேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் உமேஷ் யாதவ் நான் ஸ்ட்ரைக் எண்ட்ல இருக்காரு. ஆனா அவுட் ஆனது யாரு? உமேஷ் யாதவ். அது அன்னியன் படத்துல கேட்பாங்களா, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே ஆள், வாங்கி படிச்சது ஒரே ஆள், அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்தது ஒரே ஆள், நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்தது ஒரே ஆள்ன்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் மாட்டிட்டாங்க. அந்த விஷயம் மாட்டிட்டாங்க. இது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா? இதே மாதிரி இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டே போலாம். ஒன்னும் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்போ ரீசெண்டா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது கூட நம்ம சொல்லலாம். கேப் டவுன் டெஸ்ட் எல்லாருக்கும் நமக்கு இருக்கும். விராட் கோலி அந்த டீன் எல்கருக்கு அகைன்ஸ்டா ரிவ்யூ எடுப்பாங்க அஸ்வின் ஓவர்ல. அப்போ வந்து விராட் கோலி திடீர்னு பார்த்தா பால் வந்து அடிக்கிற மாதிரி தான் போகும் சிம்பிளா, திடீர்னு டுக் அப்படின்னு வந்து மேல எகிரும். இதுக்கு என்னடா இது கொடுமையா இருக்கு அப்படின்னு விராட் கோலி போயிட்டு எந்த அளவுக்கு அவர் கடுப்பா இருப்பாருன்னா ஸ்டெம்ட்ட போயிட்டு சொல்லுவாரு, தயவு செஞ்சு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கிரிக்கெட் ராதர் தன் யுவர் ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னு. அண்ட் அஸ்வினுமே போய் ஏதோ அந்த சம்திங் சீட் பண்ணாதீங்க சிஎஸ்ஏ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா சீட் பண்ணாதீங்க, பி ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அஸ்வின் நார்மலாவே சொல்லுவாரு, இந்த டிஆர்எஸ் எல்லாம் நான் நம்பவே மாட்டேன், அதெல்லாம் ஃபேக்கு, பாதி நேரம் தப்பாதான் இருக்குன்ற மாதிரி அஸ்வின்மே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு.
ஆமா, அவர் சேனல்ல கூட சொல்லியிருப்பாரு, இந்த டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரஸ்டிங்ல நம்புற மாதிரிலாம் இல்ல ப்ராட்காஸ்டிங் டீம்ஸ். அதுதான் பேசிக்கா அதுதாங்க. இப்போ இதெல்லாம் அம்பையரை பத்தி பேசுறாங்க, பிளேயர்ஸை பத்தி பேசுறாங்க, புக்கி பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த ப்ராட்காஸ்டிங் கம்பெனிஸ் பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. இதை ஏன் இவங்க பண்ணணும்? ரீசன் இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்னும் இல்ல, நான் சிம்பிளா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க எதுல மேட்ச் பாக்குறீங்க? இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு மேட்ச் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்? டிஆர்பி. அந்த டிஆர்பி எப்போ எகுரும்? ஒரு மேட்ச் வந்து க்ளோஸா போற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னா எகுரும். சரிங்களா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணதான் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ரெகுலரா பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பண்ண முடியும், பண்ணிருக்காங்க. இந்த பாஸ்ட் எல்லா மேட்சும் பண்றாங்களான்றதுக்கு பதில் தெரியாது. இந்த ப்ராட்காஸ்டர்ஸ் இது மட்டும் தான் பண்றாங்களா பாத்தீங்கன்னா இது கிடையாது. இது தாண்டி வந்து கிரிக்கெட்டை வந்து வேற டைமென்ஷன் மாத்துனதே ப்ராட்காஸ்டர்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்திருப்போம் இந்த ஜெர்சி கலர்ஸ், இந்த புதுசா வந்து அட்ராக்டிவா பிளேயர்ஸ் எப்படி காட்டுறது. ஏன்னா எல்லாமே வந்து டிவில பாக்குறப்ப உங்களுக்கு அட்ராக்டிவா தெரிஞ்சா நீங்க பாப்பீங்களா திரும்ப திரும்ப. அந்த மாதிரி எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அட்ராக்டிவா காட்டலான்றதுக்கு மெயின் ரீசனே ப்ராட்காஸ்டர்ஸ் தான். இப்போ ஜெர்சி கலர் ஜெர்சி போட்டு விளையாடுறாங்கன்னா அது காரணமே ப்ராட்காஸ்டர் தான். அண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து மாறிட்டே இருந்துச்சு. முன்னாடிதான் வந்து 60 ஓவர் கிரிக்கெட் இருந்துச்சு, டெஸ்ட் கிரிக்கெட் இருந்துச்சு, 50 ஓவர் ஆச்சு, அதுக்கப்புறம் 20 ஓவர் கேம் T10 வரைக்கும் விளையாடிட்டு இருக்கோம். இந்த 20 ஓவர் T10 கேம்லாம் வந்து எதுக்கு நைட்ல நடத்துறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அது ஏன்னா ஈவினிங் டைம் தான் வந்து ஸ்லாட் வந்து பிரைம் டைம் ஸ்லாட் டிவில. எல்லாருமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸா பாக்குற ஒரு டைம். அந்த டைம்ல வந்து மேட்சை வச்சா நல்லா ஒரு வியூவர்ஷிப் போகும்னு சொல்லிட்டு அதுக்காகவே நைட் டைம்ல வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ஸ் தே ஹோல்ட் த பிக் அமௌண்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் த கிரிக்கெட். நீங்க நினைப்பீங்க ஸ்பான்சர்ஸ் தானடா வந்து அதிக காசு கொண்டு வராங்க, இந்த டைட்டில் ஸ்பான்சர், டீம் ஸ்பான்சர் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் கிடையாது. ப்ராட்காஸ்டர்ஸ் தான் தே பிரிங் த மெஜாரிட்டி ஆஃப் த மணி இன்டு த கிரிக்கெட். இதுக்கு எக்ஸாம்பிளே இப்போ எடுத்த இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரா அவங்க எடுத்த இந்த இது எடுத்து பாருங்க, எவ்வளவு கோடி, 500-1000 கோடி ஏதோ. அவங்க தான் வந்து மெஜாரிட்டி ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் வந்து ஐபிஎல் வாங்கியிருக்காங்க. மீதி டைட்டில் ஸ்பான்சர் ரொம்ப கம்மி. சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க யோசிக்கலாம், என்னன்னா நைட் மேட்ச்ல மட்டும் இல்லையே, டே நைட் மேட்ச் தான் நடக்குது ஐபிஎல் அப்படின்ட்டு. கரெக்ட். ஆனா எப்போ நடக்குது? வீக்கெண்ட்ல தான் நடக்குது. இல்லைன்னா மிஞ்சி போனா லீவ் டேஸ், ஏதாச்சும் ஒரு லீவ் டே வந்து வீக் டேஸ்ல வருதுன்னா அன்னைக்கு நடக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த டே நைட் மேட்சஸ் வீக்கெண்ட்ல நடக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வீக்கெண்ட்னா லீவு, பேங்க் ஹாலிடேவா இருக்கும். இதெல்லாம் நார்மலான விஷயம் தான். நான் சீரியஸான ஒரு விஷயம் கேட்கறேன், ஓகேவா? எந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஆச்சு கடைசி ஒரு 10 வருஷத்துல டேல நடந்து பாத்திருக்கியா? இந்த வேர்ல்ட் கப் T20 ஃபைனல்ஸ் நடந்துச்சு, வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால தான் மேட்ச் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது ப்ராட்காஸ்டிங் கம்பெனிக்கும் தெரியும். அதனால இந்தியன் பிரைம் டைமான 8 மணி PM 8 PMக்கு மேட்ச் வச்சாதான் நிறைய பேர் பாப்பாங்கன்ட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல அப்போ டே டைம் கிட்டத்தட்ட 10 மணி வெயில், அந்த டைம்ல கொண்டு போயிட்டு வேர்ல்ட் T20 ஃபைனல்ஸ் நடத்தினாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். முன்னாடி நான் இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் நடந்திருக்கு, ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடந்திருக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஈவினிங், அவங்களுக்கு அது பிரைம் டைம் ஸ்டார்ட் இருந்துச்சு. அப்ப அது நடக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு டே டைம்ல ஒரு ஃபைனல்ஸ் நடக்குது. டே டைம்ல அந்த டோர்னமெண்டே டே டைம்ல தான் நடந்துச்சு. மெஜாரிட்டி இந்தியா மேட்சஸ் எல்லாமே டே டைம்ல நடந்துச்சு. ஆமா, அதாவது அங்க டே இங்க நைட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி தான் கேக்குறாங்க. இது யோசிப்பீங்க, இது நார்மல் தானடா அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு ப்ராட்காஸ்டிங் கம்பெனி பிக்சர்ஸ் டிசைட் பண்ற அளவுக்கு ரைட்ஸ் இருக்கு, அப்போ மேட்சையும் டிசைட் பண்ற அளவுக்கு ரைட்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றதுதான் நாங்க இது வந்து மென்ஷன் பண்றோம். கண்டிப்பா. அதுவும் இல்லாம இந்த பிக்சர்ஸ்னு வரும்போது இந்தியா பாகிஸ்தான் வந்து விளையாடுற மாதிரி ஒரே குரூப்ல போட்டுருவாங்க. இதெல்லாம் இதுக்கு பீக் வியூவர்ஷிப்காக தான். ஆமா, இது கண்டிப்பா ப்ராட்காஸ்டிங் அது சொல்லிருக்காங்க, ஐசிசியுமே சொல்லிருக்காங்க. ப்ராட்காஸ்டர்ஸ்க்கு எங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம் தான் அது. அதனால இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரே குரூப்ல மாதிரி வச்சிருக்கோம். ஐசிசி ஒத்துக்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு ப்ராட்காஸ்டிங் கம்பெனிக்கு, இது தெரிஞ்சுக்கோங்க. யாரும் இதை பத்தி பேசுறது இல்ல. ஜஸ்ட் அபவுட் டு அட்ரஸ் திஸ், அவ்வளவுதான். ஓகேடா, இங்க பெட்டிங் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சாத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் தாண்டி பெட்டிங் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குது. பெட்டிங் மேட்ச் எல்லாம் சில மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் எல்லாம் எங்க நடக்குது, எங்கடா டெலிகாஸ்ட் பண்றாங்க, எந்த டீம் என்ன மேட்ச் ஒரு இலவும் தெரியாது. அந்த மாதிரி எக்கச்சக்க மேட்சஸ் நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து சண்டிகர் T20 லீக் நடக்கும். அது நீங்க நினைப்பீங்க ஒருவேளை இந்த TNPL மாதிரி சண்டிகர் நடக்குது போல சண்டிகர் T20 லீக் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. அதோட லைவ் ஸ்ட்ரீம் எங்கேயுமே இருக்காது. எங்க தெரியுமா இருக்கும்? அந்த பெட்டிங் ஆப்லயே இருக்கும். அங்கேயே ஸ்ட்ரீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரீம் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல ஆடுற பிளேயர்ஸ் யாரும் தெரியாது, அதுல என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாது, அவங்களோட பாஸ்ட் ஸ்டாட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மேட்ச் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும், பெட் பண்ணலாம். அப்படி ஒரு மேட்ச்ல 2022ல வந்து பெட் பண்ண ஒன்னும் இல்ல. ஆட்ஸ் வந்து எனக்கு காசு தேவைப்பட்டு 200 ரூபாய் வேணும் அப்படின்ட்டு ஒரு அல்பாசப்பட்டு 1000 ரூபாய் இருந்துச்சு என் கையில. அந்த 1000 ரூபாய் போட்டேன், 200 ரூபாய் கிடைக்கும், பஞ்சு முட்டை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு போட்டேன். ஆட்ஸ் வந்து 1.2 சம்திங் இருந்துச்சு. அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிற மாதிரி போகுது. கடைசி பால்ல 11 ரன் அடிக்கணும். அந்த பேட்டர் ஒரு விக்கெட் தான் இருக்கு. அந்த பேட்டருக்கு 4 பால் பேட்லயே படல. பால் சுத்துறாரு பேட்லயே படல.
அப்பாடா ஓகே நம்ம பிளான் பண்ண மாதிரி 200 ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் இருங்க பாய் அப்படின்ற மாதிரி தலைவன் பவுலர் வருவாராம், நோ பால் 4 போடுவாராம், வைடு 4 போடுவாராம், வைடு போடுவார், நோ பால் போடுவாராம், 11 ரன் பேட்லயே படாம கொடுக்குறாரு அந்த பவுலரு. அது எப்படிங்க ஒரு ஓவர்ல 4 பால் 5 பால் சூப்பரா போட்ட ஒருத்தர் இவர் பேட்லயே பால் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே 11 பால் எக்ஸ்ட்ரா அவசரம் கொடுக்குறாரு. இது மேட்ச் பிக்சிங்னு சொல்லாம வேற என்னத்த சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இது மேட்ச் பிக்சிங்கா ஸ்பாட் பிக்சிங்கான்ற வித்தியாசத்துல விட்டுருங்க. ஆனா இது நடக்குது. இது வந்து இந்த மேட்ச் ட்ரீம் லெவன்லயும் இருக்கும். அதுதான் காமெடி. ட்ரீம் லெவன்லயும் இருக்கும், பெட்டிங்லயும் இருக்கும், பெட்டிங் ஆப்ஸ்லயும் இருக்கும். இந்த மேட்ச் அகைன்ஸ்ட் நம்ம ப்ரூவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஸ்ட்ரீமை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது. சரிங்களா? சோ இது அகைன்ஸ்ட் நீங்க டெஸ்டிஃபையும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. என்னன்னு போய் பேசுவீங்க? ஒண்ணுமே பேச முடியாது. சரிங்களா? ஆனா ஒரு தடவை இதை வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா டெஸ்டிஃபை பண்றதுல ரெடி. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஐ வாஸ் கார்னர்ட். 1000 rupees லாஸ். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு 1000 rupees லாஸ். காசப்பட்டு 1000 ரூபாய் விட்டுருக்கேன். ஆக்சுவலி நாங்க வந்து இது மாதிரி பேசுறோம். இப்போ வந்து ஃபேண்டசி லீக் எல்லாம் விளையாடலாம், பெட்டிங் எல்லாம் விளையாடலாம் நாங்க சொல்லல. முன்னாடி சொன்ன மாதிரிதான் நாங்க முன்னாடி விளையாடிட்டு இருந்தோம். இப்ப விளையாடக்கூடாதுன்னு எங்களுக்குமே வந்து ஒரு கான்சியஸா நாங்க இருக்கோம். பாதிக்கப்பட்டிருக்கோம். உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டோம் இந்த பெட்டிங் ஃபேண்டசி லீக்ஸ் எல்லாம். ஆமா. சோ இதுதாங்க பேசிக்கா பெட்டிங் ஆப்ஸ் நடந்தா அதை பண்ண முடியும். இது சூப்பரா யூடியூப் சேனல் நான் போன வருஷம் வீடியோ பார்த்தேன். ஐ திங்க் டாக் ஸ்போர்ட் கிரிக்கெட் ஏதோ ஒரு சேனல்ல ஒரு ஃபேமஸான ஒருத்தர், ஒரு ஜெராட் கிம்பர் அப்படின்றவர், ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரைட்டர், அவர் செம்மையா சொல்லியிருப்பாரு எப்படி வந்து பெட்டிங் ஆப்ஸ் ஐபிஎல் பிஎஸ்எல் மாதிரியான பிக் டோர்னமெண்ட்ஸே வந்து எப்படி இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருப்பாரு. நிறைய பிளேயர்ஸ் டீம்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்க மாட்டாரு, பட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு how is this possible அப்படின்ட்டு. அந்த வீடியோட லிங்க் நாங்க வந்து ஷேர் பண்றோம். ஐ பட்டனை கிளிக் பண்றோம், பாருங்க. அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போறது இல்லை, ஏன்னா அந்த வீடியோ அப்படி லிங்க் தான் போகுது. ஸோ அந்த வீடியோ நீங்களே பார்த்து என்ன பேசிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் அது பாசிபிள், அந்த மாதிரி நடக்குது, நடந்துதான் இருக்கு. அது ஒன்றும் பண்ணவும் முடியாது நம்மளால. அதான் உண்மை. ஸோ இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்ஸ் நாங்கள் வந்து நிறைய வச்சுட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுருங்க. எங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய. அண்ட் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா போடுறீங்க, நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட்டிங்கா இருக்கு எங்களுக்கு. நாளைக்கு ஒரு வீடியோ வந்து சலிக்காம போட்டுக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ தேங்க்யூ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறது கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.